முதலமைச்சர் விஜய் தலைமையில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் பால்வளத்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் பால்வளத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கால்நடை மற்றும் பால்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக துறை வாரியான ஆலோசனை கூட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் இன்று காலை கால்நடை மற்றும் பால்வளத்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. கால்நடைகளை பராமரிப்பது, நோய் தொற்று பரவாமல் பாதுகாப்பது உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே போன்று ஆவின் பால் கொள்முதல் குறைந்து வரும் நிலையில் அது தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஆவின் பால் தங்கு தடையின்றி கிடைக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்க இருக்கிறார். தமிழகம் முழுவதும் தேவையான அளவில் உரிய பணியாளர்களோடு கால்நடை மருத்துவமனைகள் உருவாக்கப்படும். மேலும் புறநகர் மாவட்டங்களில் கால்நடை பன்னோக்கு மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதி என்பது வழங்கப்பட்டது. கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கால்நடைகளுக்கான முழுமையான காப்பீடு திட்டம் எந்தவித கட்டணமும் இல்லாமல் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாகவும் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது மற்றும் பால் விவசாயிகளுக்கு உள்ள சிரமங்களை நீக்கி தமிழ்நாட்டில் பால் தேவையை பூர்த்தி செய்ய புதிய அறிவிப்புகள் வெளியிடுவது தொடர்பாகவும் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள், தலைமை செயலாளர், துறை சார்பான செயலாளர்கள் மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.